பிரைஸ் லார்ட். இன்றைக்கி நான் வசனம் சொல்லலாம்னு நினச்சிட்டு பிரைஸ் லார்ட் எவ்ரி ஒன். இன்றைக்கி வசனம் சங்கீதம் 138:8 எனக்காக யாவும் செய்து முடிப்பார், அவர் கரத்தின் கிரிகளை நான் நிகழ விட மாட்டேன். இந்த நாள் வசனம் சொல்கிறது நம்மளுக்கு ஆண்டவர் கொடுக்குற வாக்குத்தத்தம் என்னென்னா, கர்த்தர் எனக்காக யாவும் செய்து முடிப்பார், அவர் கரத்தின் கிரிகளை நான் நிகழ விட மாட்டேன். அப்படின்னா நம்ம ஆண்டவர் நம்மளுக்கு சொல்கிற வார்த்தை என்னென்னா, அவருடைய கரத்தின் கிரிகளை நம்ம இருக்கிறோமா, அவர் கரத்தில் நம்ம இருக்கிறோமா, அதனால அவரின் கிரிகளை நம்ம ஒரு நாளும் விடக்கூடாது. அப்படின்னா அவர் கரத்தின் கிரிகளை அவர் ஒரு நாளும் நம்மளை விட்டு விலகாமல் நம்மளோடு கூட இருந்து நம்மளை வழி நடத்த எனக்காக யாவையும் செய்து முடிப்பா. அவர் கரத்தில் நம்மளுக்காக எல்லாத்தையும் அவர் செய்து முடிக்கிற தேவனாக இருக்கார். அப்படின்னா உலகத்தில் இருக்கிற எல்லாத்தையும் பார்க்கலும் நாம் விசேஷத்து விலர்கள். அப்படின்னா இயேசுடைய பிள்ளைகளாக இருக்கிற நாம் ஆண்டவருக்கு விசேஷத்து பிள்ளைகளாக இருக்கணும். ஆண்டவர் அறியாத எல்லா பிள்ளைங்களுக்கும் ஆண்டவர் என்ன பண்ண விசேஷத்தில் இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாருக்குமே சின்னதுலேருந்து வயது ஆண்டி அங்கிள் வரையும் எல்லாத்துக்குமே என்ன பண்ணுறாரு, நான் உனக்கு எல்லாமே செய்து முடிப்பேன், நீங்கள் என் கரத்தில் இருக்கிற நீங்கள் கிரிகள். அப்படின்னா ஆண்டவர் நம்மளுக்கு எவ்வளோ பாக்கியமான இந்த வசனம் சொல்லப்பட்டிருக்குது. அப்போ நம்ம என்ன பண்ணணும், ஆண்டவருக்காக ஆண்டவரே நீங்கள் எனக்கு கொடுத்துருக்க அந்த வார்த்தையை நான் ஏற்றுக்கொண்டு நான் அதன்படி நான் நடக்கணும் ஆண்டவரே, அதுக்காக எனக்கு இன்னும் நல்ல நாணங்களை தாங்க ஆண்டவரே, எனக்கு இன்னும் நல்ல அறிவை தாருங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லி யார்கிட்ட கேட்கணும், நம்ம ஏசப்பாட்ட கேட்கணும். அப்போ ஏசப்பா கேட்கும்போது அவர் நம்மளுக்கு எல்லாம் செய்து முடிப்பார். அதனால தான் சொல்கிறாரு, எனக்காக யாவையும் செய்து முடிப்பா, அவர் கரத்தின் கிரியிலைனா நான் நிகழ விட மாட்டேன். அப்படின்னா அவர் கொடுக்குற ஒவ்வொரு வார்த்தையும் நம்ம என்ன பண்ணுவோம், எனக்கு சொன்னீங்க ஆண்டவரை, நீங்கள் எனக்காக எல்லாம் செய்து முடிப்பீங்க ஆண்டவரை, எனக்கு இந்த மாதத்துக்கு தேவைகளை சந்திப்பீங்க ஆண்டவரை, என் குடும்பத்துக்கு தேவைகளை சந்திப்பீங்க, என் பிள்ளைகளுக்கு தேவைகளை சந்திப்பீங்க ஆண்டவரை, என் சரீரத்திற்கு இந்த வியாதியெல்லாம் நீக்குங்க ஆண்டவரை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணணுமா, ஆண்டவர் இடத்துல கேட்கணுமா. இந்த நாள் கேட்குற அன்புள்ள அம்மா, அக்கா, தங்கச்சி எல்லாத்துக்காக நான் இந்த சொல்கிற வார்த்தைகளை நீங்கள் கேட்டு ஆண்டவரை விசுவாசமாக நீங்கள் நடக்கும்போது ஆண்டவர் உங்களுக்கு அற்புதம் செய்வார். ஆமே. காட் பிளஸ் யூ. எல்லாத்துக்கும் ஸ்தோத்திரம்.